மதுரை விருந்தினர் மாளிகை பல்லாண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒன்று. மிக சில அறைகளும் மதுரை என்பது இன்றைக்கு விரிவாக்கப்பட்ட பகுதியாகவும் விமான நிலையத்திலிருந்து இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறது. பல்வேறு அமைச்சர்கள் ஆய்வுக்கு வருகிறார்கள். அங்கே மாநகராட்சியின் அதிகாரிகள் ஆய்வுக்கு வருகிறார்கள். இது தவிர நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பட்டியல் அந்த முன்னுரிமையில் 13, 14 இடத்தில் இருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து இப்போது இருக்கிற விருந்தினர் மாளிகை 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அனைவரும் தங்குவதற்கு வசதியாக, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற குழுவாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற குழுவாக இருந்தாலும் சரி, விமான நிலையத்தில் அருகில் உள்ள சுற்றுச்சாலையில் ஒரு புதிய விருந்தினர் மாளிகை திருப்பூன்றம் தொகுதியில் அமைந்திருக்கிற அந்த சுற்றுச்சாலையில் அமைத்தால் மாண்புமிகு சபாநாயகருக்கும் துணையாக இருக்கும் திருநெல்வேலி போற வரைக்கும் அங்கே இறங்கி ஓய்வு எடுத்துட்டு போகலாம். வர அமைச்சர் 25 கிலோமீட்டர் போறதுக்கு சர்க்கிட் வசந்து போறதுக்கு 1 மணி நேரம். ஆகவே மதுரையின் தென்பகுதியில் திருப்பூன்றம் தொகுதியில் சுற்றுச்சாலை அருகே ஒரு விருந்தினர் மாளிகை அமைக்க மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்.